கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை எபிரேய மொழியில எப்படி இருக்குது அந்த வார்த்தை என்று பார்க்க போறோம். நம்ம அடிக்கடி பிரசங்கத்துல கேட்டிருப்போம், நம்மளே பாடல்கள்லாம் சொல்லுவோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர் தேவன் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மகிமை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன உண்மையான அர்த்தம் என்ன எபிரேய மொழியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மகிமைன்றது நிறைய வேத வசனங்கள்ல வருது. ஆனா ஒரு குறிப்பாக ஒரு 4-5 முக்கியமான வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். மோசே ஆண்டவரிடம் கேட்கிறாரு இல்லையா, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்துல உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பி தரணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சங்கீதம் 29, இது எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமான சங்கீதம். ஏனென்றால் ஆண்டவருடைய சத்தத்தை பத்தி சொல்லுது இல்லையா. அதுல 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்கேயும் தேவன் மகிமையானவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல அருமையாக யோவான் சொல்லுவார், அந்த வார்த்தை என்ன செய்யுது, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்ன சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30வது வசனத்துல இயேசு கிறிஸ்து திருப்பி வருவார்னு சொல்றப்ப மகிமையும் சகல மகிமையும், அதாவது மேகங்கள் மேலே இறங்கி வர்றப்ப அவர் வல்லமையும் மிகுந்த மகிமை உடையவராக வருவார் அப்படின்ட்டு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப இந்த மகிமை என்ற அந்த வார்த்தை எல்லா இடத்துலையும், இந்த 4 வசனங்கள் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன், இந்த 4 இடங்கள்லையுமே எபிரேய மொழியில நீங்க பார்த்தீர்கள் என்றால் என்ன வார்த்தை வருகிறது என்றால் கவோத். கவோத் என்ற எபிரேய மொழிக்கு தான் மொழிபெயர்ப்பை தான் நம்ம மகிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட், ஹெவினஸ், அதாவது கனம். நம்ம தமிழ்ல சொல்றத கூட நம்ம அதுக்கு ஓரளவுக்கு சமமான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். ரொம்ப வெயிட்டா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்ம ஒரு சிலர்லாம் சொல்லுவோம், அது ரொம்ப வெயிட்டான பாட்டிப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த நபர் செல்வாக்கிலும் பணத்திலும் மற்ற எல்லா பதவியிலும் எல்லா விதத்திலும் மிகவும் பெரியவராக இருக்கனால வேண்டி ரொம்ப வெயிட்டான பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவது உண்டு. அந்த காலத்துலலாம் திருமண பத்திரிகைகள்லாம் நீங்க பார்க்கலாம், இல்லது கடிதங்கள்ல பார்க்கலாம், மகா கணம் பொருந்திய அப்படின்ற வார்த்தை இருக்கும், அதுல சோ அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப இந்த கணம் என்ற வார்த்தை தான் அந்த மகிமைக்கு சமமான ஒரு மொழிபெயர்ப்பாக நம்ம சொல்லலாம், கவோத் என்ற அந்த எபிரேய மொழிக்கு. அப்ப கணம் என்ற ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கணத்தை நம்ம கொடுக்க முடியும்? இப்ப இடைக்கெடலாம் ஏதாவது கொடுக்க முடியுமா ஆண்டவருக்கு? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கன் தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் என்பதை 40வது அதிகாரத்துல சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்டவரா, அவர் தண்ணீர்களின் மேல் அந்த தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்ததாவது ஜானளவா இப்படி வச்சு ஆண்டவர் அளந்துறாரு வானத்தை. பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் தராசாலும் நிறுத்தவர் யார்? அப்ப ஆண்டவர் தேவன், ஒரே கர்த்தர் தேவன் தான் இவ்வளவுத்தையும் நிறுக்க முடியும். அப்ப அவ்வளவு வெயிட்டையும் அப்படி தேவன் ஒரு அசால்ட்டா அப்படி கையில நிறுத்துவார்ன்ற அளவுக்கு அந்த ஏசாயா தீர்க்கன் சொல்றாரு. அது மட்டுமல்லாமல் தேவனாய கர்த்தரே சொல்றாரு 42வது அதிகாரம் ஏசாயா 8வது வசனத்துல, நான் கர்த்தர், இது என் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட கணத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் மிகுந்த மகிமைக்கும் உரிய தன்னுடைய கணத்தை தன்னுடைய மகிமையை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, யாருக்குமே கொடுக்க முடியாது இந்த உலகத்துல. அதனால நம்மளுமே பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கிறது, இல்ல நம்ம அல்லேலியா கோஷங்கள் போடுவது, இல்ல அந்நிய பாஷை பேசுறது, இல்ல சப்பரத்தை எடுக்கிறது. நீங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்துருக்கலாம், சிலுவையை சுமந்துக்கிட்டுலாம் ஊர்வலம் போறாங்க. அப்படியெல்லாம் ஒரு பாரத்தை சுமந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தவே முடியாது. நாம் செய்வதெல்லாம் நம்முடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு அந்த எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் ஆண்டவர் ஒருவரே பாத்திரமானவர் என்பதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யலாம், ஆவியினாலும் உண்மையினாலும் நம்ம அவரை ஆராதித்து நம்ம மனசால முழு மனதாலும் முழு ஆத்மாவாலும் முழு இதயத்தாலும் அவரை நேசிப்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமையும் கனமும் ஆகும். எனவே இந்த வசனத்தை ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்தவர்களாக நம்ம இந்த உலகத்துல நம்ம செயல்பட வேண்டும். நான் மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாக. ஆமென்.